இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ப்ரெசன்ட் நிஜில். பாஸ்ட் நிஜில் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கான். அவனுக்கு என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. ஸோ இந்த விலாக் வந்து நாங்கள் வந்து சென்னை டு மணாலி ட்ரிப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் எதுக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ பாஸ்ட் நிஜிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நிஜில் நான் திரும்பி சென்னைக்கே போயிட்டுருக்கேன். கைஸ் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு அவங்கள வெளியே நிற்க வச்சிருக்காரு போலீஸ் அங்கிள். கைதி மாதிரி பிடிச்சிருக்கு. கைஸ் ஃப்ளைட்டு ஏற போகிறோம். எல்லா செக்கிங்கும் முடிஞ்சிடுச்சு. அங்கே இருக்குது ஃப்ளைட்டு. இப்போது போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு உள்ள வர்றதுல எங்களுக்கு வந்து பயம் எனக்கு. ஆனால் இப்போவுமே பயமாக தான் இருக்குது. ஃப்ளைட்டுன்ற ஒரு விஷயம் ஜாலியான விஷயமா இருந்தாலுமே அது விடிஞ்சிடும், அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிரும்னு நினச்சி ஒரு சின்ன பயம் இருக்குது. இது வந்து எக்ஸ்ப்ளோர் வித் சாய் பிரசாத், அது வந்து எக்ஸ்ப்ளோர் வித் நிஜில். இது வந்து ஸ்பான்சர்டு பை எக்ஸ்ப்ளோர் வித் சாய் பிரசாத். இந்திய சுற்றுலாக்கில் வந்து இந்த மாதிரி இடத்த கிராஸ் ஆகும்போது இப்போ துல்கர் சல்மான் கிராஸ் ஆனாரு. இப்போ நான் கிராஸ் ஆகும் நோட் பண்ணீங்களா? நிஜில் விஜய் கிராஸ் ஆனார். அங்கே ஒருத்தன் வந்துருக்கான். அவன் நம்ம வண்டி இடிச்சிட்டானா என்ன ஆகுறது? அவன் ரொம்ப ஸ்பீடாக போகிறான். கைஸ் எனக்கு வாயெல்லாம் பல்லா இருக்குது. ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட். இவங்கெல்லாம் ஆல்ரெடி 2-3 டைம் போயிட்டாங்க. பாருங்க பைலட் சாய் பிரசாத். நம்ம சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அக்காவுக்கு அவ்வளோ கொழுப்பு இருந்தா இங்கே பாருங்க, காலை தூக்கி நான் கை வைக்கிற இடத்துல வச்சிருக்கு. பிடிச்சிட்டு பட்டார்னு அடிச்சு விட்றான். இன்னும் அரை மணி நேரத்தில் நம்மளோட ஃப்ளைட் ஜேர்னி முடியும் போது தலைநகரத்துக்கு போகிறோம். ஆமாம், நம்ம வந்து இந்தியாவோட தலைநகரத்துக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஜாலியாக கைஸ் டெல்லி பாருங்க கைஸ், எவ்வளோ பொல்யூட்டடாக கிடக்குதுன்னு. இங்கே மேலே தெரியுது அவ்வளோவுமே ஃபுல்லாக பொல்யூஷனான புகைங்க தான் அதிகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷனை பார்க்கவே இல்லை. டெல்லி ரீச் ஆனது இப்படியே தான் இருக்குது. டெல்லி ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டோம். எல்லாருமே பஸ்ஸில் வந்து இறங்குற மாதிரி தான் இறங்கிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. பஸ்ஸெல்லாம் அங்கங்கே நிற்கும் பஸ் ஸ்டாண்டில். அதே மாதிரி இது ஃப்ளைட்லாம் அங்கங்கே நிற்கிது. இப்போ பஸ்ஸை விட்டு எல்லாம் இறங்குற மாதிரி ஃப்ளைட்டை விட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் சேஃப்லி நாங்கள் டெல்லி மண்ணில் காலை வச்சுட்டோம். சாரி, இன்னும் வைக்கல. டெல்லியில் வந்து லேண்ட் ஆகிட்டோம். இதுக்கு மேலே தான் மண்ணில் வந்து காலை வைக்க போகிறோம். ஸ்னோல தான் காலை. ஸ்னோ இப்போ இருக்காது, ஒரு சில இடத்துல ஆனாலும் நாங்கள் வைப்போம். இப்போ வந்து இறங்குறது மட்டும்தான் பிளான். இன்னும் நாங்கள் புக் பண்ணல, எதுவுமே பிளான் இல்லை. நோ ஐடியா, ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்னோட பேசுவோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். நம்ம என்ன சொல்கிறது, நம்ம என்ன போதும் நம்மளை இதை கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இதுலேயும் நடக்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கெல்லாம் இங்கே ஓடிட்டு இருக்காங்க, யாரும் நிற்கிறது. வந்துட்டோம். டெல்லி வணக்கம் கைஸ். எல்லாத்துலேயும் இதே மாதிரி பண்ண பார்த்தோம்.
தான் நல்லா இருக்கும். இல்லை ஜாலியாக நம்மளை ரிசீவ் பண்ண போய் நின்றுருப்பாங்களா? எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும். ஐயோ வர சச்சின் மாதிரி அதாவது தோனி தான் இருக்கான். ஓல்டேஜ் தோனி. யார் சச்சின் பாய். ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சாய் சக்சஸ்ஃபுல்லி எல்லாருக்கும் கேப் ட்ரிப். அவன் குட்டியா இருக்கிறான்றதுனால சந்தில முந்தெல்லாம் வந்து ஓடி போயிடுறான், மறைஞ்சு போயிடுறான். அப்ப இன்னொரு பர்க்ஸ் என்னன்னா, நான் வந்து ஹேர் கலர் பண்ணிக்கல. ஸோ இவனுக்கு வந்து இவங்கள ஒருத்தனா என்ன எடுத்துப்பாங்க. ஸோ அதனால என்ன எதுவும் இந்த வேறு நாட்டுக்காரன் தூக்கு கூட போட்டு இந்த சூட் கேஸ் வந்து அவன் தான் தூக்கிட்டு போவான். திடீர்னு எங்கேயும் விட்டுருவான், நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன். அப்படி தேடி கிடைச்சது தான் எங்களுக்கு தலைவர். ஆனால் அவர் ஜாலியாக உட்காந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வண்டி விட்டுறாரு யூடியூப்ல. பையா तुम्हारा नाम क्या है? खुशहाल खुशहाल खुशिயாக இருக்கிறார். ये यूट्यूबर है. अच्छा नहीं ये भाई बताना सब्सक्राइब कर लो. गाइस நமக்கு வடக்கு நண்பர்கள் ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் கிடைக்க போறாரு गाइस. गाइस நம்ம குஷி பையா எங்க ட்ராப் பண்ணிட்டாரு. ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்து நாங்கள் யாருக்காக ஹெல்ப் பண்ணுறோம். சாய் வந்து பார்சல் போட்டாங்க லைட்டு கேமரா. ஆமாம், இப்போ வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைட்லாம் வாங்க போயிருக்கான். ஆக்சுவலாக எதுக்கு லைட் வாங்க போயிருக்கிறான்னா இன்னும் உங்கள்கிட்ட சொல்லலை. நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், எதுக்காக இப்போது மணாலி காஷ்மீர் போக போகிறோம். இப்போ டெல்லி நம்ம ரீச் ஆகிட்டோம்ல. இப்போ டெல்லியிலேருந்து இப்போ அடுத்து இந்த லைட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பஸ் ஏறி நாங்கள் இமாச்சல் போகிறோம். காய்ஸ் ஒரு லக்கேஜ் எடுக்கிறதுக்கு 2 பேர் வர சொல்கிறாரு அவர். ஆனால் ஒரு லக்கேஜ்னால் லைட்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து நான் எங்கெங்கே போகிறேன், எங்கெங்கே நம்ம சுற்ற போகிறோம், உங்களுக்கு எங்கெங்கே போகலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்றத வந்து அடுத்த விளாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்து பாருங்கள். ஏன்னா நிறையா இதுலேயே போட்டேன்னு வைங்களேன், டியூரேஷன் அதிகமாக போயிடும். எல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த விளாக் இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.